முருக பக்தர்களின் உள்ளம் கவர்ந்த திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோயில், சிக்கந்தர் தர்கா ஆகியவை அமைந்துள்ளன. இது நாள் வரை இரு மதத்தினருக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த அளவில் அங்கு இஸ்லாமியர்கள் இந்துக்களுடன் மிகவும் நெருக்கம் பாராட்டி வாழ்பவர்கள்தான். திருப்பரங்குன்ற மலையை கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் நீர் மோர் கொடுத்து உபசரிப்பதும் இயல்பானதே. கோவில் நடைபாதை கடைகளில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்வோரிலும் இஸ்லாமியர்கள் அந்த காலத்தில் இருந்து வருகிறார்கள். இதை யாரும் இதுவரை வித்தியாசமாக பார்த்ததில்லை. இந்த சிக்கந்தர் தர்கா என்பது ஆன்மீகத்தில் உச்ச நிலையை அடைந்த இஸ்லாமிய சூபிக்களின் புனித இடமாகும். தமிழகத்தில் தர்காக்களுக்கு ஏராளமான இந்துக்கள் போகிறார்கள். சிறிய குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரைகளால் உடம்பு சரியில்லை என்றால் ஏழை எளிய மக்கள் அங்குள்ள இஸ்லாமிய ஆன்மீக பெரியாரிடம் கூட்டி சென்று நிவர்த்தி செய்வது காலம் காலமாக நடைமுறையில் உள்ளது. அந்த வகையில் இந்த சிக்கந்தர் தர்காவிற்கும் இந்துக்கள் ஏராளமானோர் மல்லிகைப்பூ மற்றும் சர்க்கரையை நேர்த்திக்கடனாக கொண்டு செல்வதும் உண்டு. இந்த திருப்பரங்குன்றம் கோவில், மலை, சிக்கந்தர் தர்கா ஆகியவை பற்றி சில அடிப்படை வரலாற்று தகவல்களை பார்ப்போம். திருப்பரங்குன்றம் கோவில் 8ஆம் நூற்றாண்டு வாக்கில்தான் மலையை குடைந்து உருவாக்கப்படுகிறது. அதற்கு முன்பு இது சமண மலையாகத்தான் அறியப்படுகிறது. இந்த மலையில் பல இடங்களில் இப்போதும் சமண மத அடையாளங்களையும் தீர்த்தங்கரர் சிலையையும் காணலாம். மதுரையில் சைவர்கள் சமணர்களை வென்று தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய பிறகு எல்லாம் மாற்றமடைகிறது. சைவ ஆதிக்கத்தை நிலைநாட்ட முதலில் இது சிவன் மலையாகவும் கொற்றவை கோவிலாகவும் தான் அடையாளம் காணப்பட்டது. பிறகு முருகன் தெய்வானையை மணந்த இடமாக கருதப்பட்டு முருகனுக்கான முக்கிய தலமாக மாற்றப்படுகிறது. இந்த கோவிலின் பிற்கால வளர்ச்சியில் நாயக்க மன்னர்களும் ராணி மங்கம்மாளும் சம்பந்தப்பட்டு உள்ளனர். 12ஆம் நூற்றாண்டில் மதுரையில் சுல்தான்களின் ஆட்சி நடந்தது. அப்போது மதுரையை ஆண்டவர் சிக்கந்தர் ஷா. இவரை பாண்டியன் மன்னன் போரில் வெல்கிறார். எல்லாவற்றையும் இழந்த சிக்கந்தர் ஷாவும் அவரது தளபதியும் இந்த மலையில் அடைக்கலமாகி அமைதியான நாளும் பொழுதும் தொழுகை செய்த வண்ணம் ஆன்மீகத்தில் முழுக்கின்றனர். இதை அறிந்த பாண்டிய படை வீரர்கள் இவரை தேடி வந்து தொழுகையில் இருந்த நிலையிலேயே அவரை கொல்கின்றனர். சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா நினைவு தினம் ஜனவரியில் சந்தனக்கூடு மற்றும் கந்தூரி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் அவரை நினைத்து விரதம் இருந்தவர்கள் அல்லது தங்கள் கோரிக்கை நிறைவேற்றி வைக்க வேண்டுபவர்கள் கோழி, ஆடு ஆகியவற்றை பலி கொடுப்பது பல்லாண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இது மதுரை வாசிகளுக்கோ திருப்பரங்குன்றம், திருமங்கலம் உள்ளிட்ட மதுரை சுற்றுவட்டார மக்களுக்கோ புதிய தகவல் இல்லை. இந்த ஆடு மற்றும் கோழி படைகள் இந்து கோவில்களிலும் நடைபெறும் வழக்கம்தான் என்பதால் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் இந்த நிகழ்வில் இந்துக்களும் அங்கு சென்று அந்த படையில் விருந்தை உண்பதும் வழக்கமே. இந்த தர்காவில் ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா நடப்பது வழக்கம். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக ஜனவரி 18ஆம் தேதி ஆடு, கோழிகளை பலியிட்டு கந்தூரி விழா நடைபெற உள்ளதை வழக்கம் போல தர்கா நிர்வாகம் அறிவித்த நிலையில் இந்து முன்னணி புதிதாக எதிர்ப்பு தெரிவித்தது. இது குறித்து தமிழக அரசு நிலைப்பாடு வெளிப்படாத நிலையில் ஆடு, கோழிகளை வழக்கம் போல எடுத்து செல்ல முயன்ற இஸ்லாமியர்களை காவல்துறை மூர்க்கமாக தடுத்து நிறுத்தியது. இது மேலிடத்தின் வாய்மொழி உத்தரவு என்றனர் காவல்துறையினர். மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக இஸ்லாமியர்கள் முறையிட்ட போது இதில் அவரும் காவல்துறை நிலைப்பாட்டிற்கு உடன்பட்டார். இத்தனை ஆண்டுகளாக இந்த நிர்வாக அணுகுமுறைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இன்று வரை விளக்கம் தரவில்லை. அப்படியானால் காவல்துறையும் கலெக்டரும் முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் திருப்பரங்குன்ற மலையை காக்க வலியுறுத்தி வேல் ஊர்வலம் நடத்தியதை இந்த ஆட்சியாளர்கள் எப்படி அனுமதித்தனர் என்று தெரியவில்லை. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உணர்ச்சியை கிளறும் பதிவுகளை தொடர்ந்து இந்து மத வெறியாளர்கள் பரப்பி வருவதையும் ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்த வண்ணமே உள்ளனர். இதுவரை இரு தரப்பிலும் இணக்கத்தை உருவாக்க அரசு தரப்பில் எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. ஒன்றை தவறான கண்ணோட்டத்துடனும் தவறான புரிதலுடனும் பார்க்க துவங்கும் போதே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் விரைந்து செயல்பட வேண்டும். 1940கள் வாக்கில்
சுதந்திரத்திற்கு சற்று முன்பு இப்படி ஒரு பிரச்சனை வெடித்த போது அன்றைய முதல்வர் பிரகாசம் இந்து தரப்பினரை அழைத்து எடுத்து சொல்லி புரிய வைத்து உடனே அமைதியை நிலைநாட்டினார் என்பது வரலாறு. அதன் பிறகு இருந்த இயல்பு நிலை இப்போது கெடுகிறது என்றால் ஆட்சி தலைமையில் இருப்பவரின் ஆளுமை குறைபாடே முக்கிய காரணமாகும். ஆட்சியாளர்களின் இந்த இரண்டு கெட்டா நிலைதான் தமிழகத்தில் மதவாத சக்திகள் கால் ஊன்ற வழியமைக்கிறது. ஜனவரி 22ஆம் தேதி ராமநாதபுரம் எம்பியும் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவருமான நவாஸ்கனி திருப்பரங்குன்ற மலைக்கு வந்ததும் கடந்த காலங்களில் எவ்வாறு சுமூகமாக தர்காவுக்கு சென்று வழிபட முடிந்ததோ அதே நிலை தொடர வேண்டும் என்று மாநகர காவல் ஆணையரை கேட்டுக்கொண்டார். இந்த சூழலில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திருப்பரங்குன்ற மலையில் என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருந்ததோ அது அப்படியே தொடரும். இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்தும் சக்திகள் எங்கெல்லாம் உழைத்துள்ளதோ அதையெல்லாம் அகற்றும் பணியில் முதல்வர் உறுதியாக இருக்கிறார் என வெறும் வாய்சவிடால் விட்டுள்ளார். தமிழகத்தில் என்ன நடந்தாலும் அது ஏதோ வெளிநாட்டில் நடப்பது போலவும் தனக்கு சம்பந்தமே இல்லாதது போலவும் தான் வேங்கை வயல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் உண்மைகளையும் யதார்த்தங்களையும் உள்வாங்கி முடிவெடுக்க முடியாத முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார். எல்லாம் நமது சாபக்கேடு. இரு தரப்பிலும் இணக்கத்தை உருவாக்கி பழைய இயல்பு நிலை திரும்ப வேண்டும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.